ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். தீபாவளி வருதுன்னு எல்லார் வீட்டில் லைட் மாட்டுறாங்க. நம்ம வீட்டில் மாட்டி கொண்டாடியாச்சு. இப்போ தீபாவளியும் போயிட்டு எல்லார் வீட்டில் லைட்டு போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் லைட்டு போடலன்னு சண்டை போட்டு பிள்ளைங்களாம் வாங்கிட்டு சொன்னேன். இப்போ தீபாவளி முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கலட்டுற நேரம் வந்துட்டு ஏன் கழட்டிக்கிட்டு இருக்கேன்னா, நல்லா மழை பெய்யுது. இத்தனை நாள் தீபாவளி இருந்துன்னு கழட்டாமல் இருந்தேன். இப்போவும் நம்ம விட்டால் நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம மாட்டுறதுக்கு முடியாது போல், வம்பாயிரும் போல். அதனால் கலட்டி நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங்னால் பேக்கிங் பண்ணி வச்சிடலாம். நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. போடும் போது படன்னு மாட்டியாச்சு. இப்போ கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மனசும் ஐயோ கழட்டணுமான் இருக்குது. மழை இல்லைன்னா கூட இன்னொரு 10 நாள் விட்டு வைக்கலாம். மழையில் வம்பாயிரம். இல்லை சைனாக்காரன் பண்ண உற்பத்தி கண்டிப்பாக கெட்டு போயிடும். பைசா வசூல் பண்ணும். அதனால் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணணும்னு கழட்டுறேன். உங்கள் வீட்டில் லைட்டெல்லாம் கழட்டி பத்திரமா சேஃபாக வச்சிட்டிங்களா சொல்லுங்கள். மும்பையிலலாம் இன்னும் தீபாவளி முடியல. துளசி விவான்னு வரும். தீபாவளி கழிஞ்சு 15 நாள் கழிக்கும். அது வரைக்கும்லாம் மாட்டியிருப்பாங்க. நமக்கு துளசி இல்லை, விவாவும் இல்லைன்னு கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேக்கப்பெல்லாம் களைஞ்சி போச்சு. இப்போ நம்ம எடுத்து இந்த வருஷம் பத்திரமா இந்த பாக்ஸு இவங்களுக்கும் பேக் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் மீண்டும் பளிச்சு லைட்டு போடலாம். பசங்கள்கிட்ட சண்டை போட்டு இது வாங்கினேன், கெட்டு போச்சுன்னு அவங்க நம்ம கூட சண்டை போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது. எந்த ஒரு பொருளுமே வாங்கிறது பெருசு இல்லை, அதை வச்சு பேணணும். அதுதான் மெயின். நான் சொல்கிறது கரெக்ட் தானே. பணம் என்ன மரத்துலேயே காக்கிது. வேர் வச்சு இந்த ரத்தம் சுண்டை சம்பாதிக்கிறோம். அந்த பொருளும் பத்திரமா வைக்கணும்ல. வந்தது போனது விடக்கூடாது யாரும். சரிங்களா? நான் என் வீட்டில் எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு பொருளுமே பேணி பத்திரமா வைப்பேன். பத்திரமா இங்கே டிஸ்பிளேயில் வச்சிடலாம். அப்போ தான் அடுத்த வருஷம் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் புதுசாக வாங்க தோணும். இந்த இடத்துல வச்சுட்டேன்னா டக்குன்னு எனக்கு எந்த ஒரு பொருளும் கிடச்சிரும். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணுங்க சரிங்களா? பண்ணலைன்னா நான் வீடியோ போடுறதே விட்டுருவோம். ஆமாம், அப்படி சொல்லுவோன்னு நினைக்கிறீங்களோ? நான்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். யூடியூப்பில் அது பணம் வந்தாலும் நடக்கும், நீங்கள் யாரும் பார்த்தாலும் நடக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நடக்கும். நான் செஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நான் சும்மா உங்கள்ட்ட கோவப்பட்டேன். சரிங்களா? பாய்.